வாயை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். யோபு 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் முன் குறித்ததை நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேற்றுவார். இன்றைக்கு நீங்கள் அநேக காரியங்களிலே உடைந்து போயிருக்கலாம், குழம்பி போயிருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், சந்தேகத்தோடு இருக்கலாம். இன்னும் உங்க வாழ்க்கையில இது நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு கேள்விக்குறியிலே நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். முன் குறிக்கப்பட்டதை, உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற போகிறார். உங்களுக்கென்று ஆண்டவர் முன் குறித்ததை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் பிடுங்க முடியாது, யாராலும் ஆண்டவரிடத்திலிருந்து அதை வாங்கிக் கொள்ள முடியாது. உங்களுக்கென்று முன் குறிக்கப்பட்ட உயர்வுகள், உங்களுக்கென்று முன் குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், உங்களுக்கென்று முன் குறிக்கப்பட்ட நன்மைகள், உங்களுக்கென்று முன் குறிக்கப்பட்ட மேன்மைகளை நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். இந்த வார்த்தையை பக்தனாகிய யோபு சொல்லுகிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். பாடுகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, இழப்புகள் மத்தியில, மனம் உடைந்த நிலைமையில, ஒரு பக்கம் சரீரத்துல பலவீனம், இன்னொரு பக்கம் நிந்தைகள், அவமானங்கள், இன்னொரு பக்கம் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைகள், இவைகளின் மத்தியில தான் யோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று. நீங்களும் இந்த வார்த்தையை உங்களுடைய வாயினால அறிக்கையிடுங்க. நான் பிரச்சனையில இருக்கிறேன், நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், ஆனாலும் என் ஆண்டவர் எனக்குன்னு குறித்தத நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். எனக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார், எனக்குரிய வேலையை தருவார், எனக்குரிய ஏற்ற துணையை தருவார். எனக்கு என்னென்ன நன்மைக்காக நான் என் தேவனிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறனோ அதை தருவார் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்பி இருங்க, அவரை விசுவாசிங்க. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கெனு முன் குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் முன் குறித்ததை உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். குறித்த நாள்ல, குறித்த சமயத்துல, குறித்த வேளையில அவைகளை நிறைவேற்றி கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.